பூமியின் பாதுகாப்பு நமது வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக மாற வேண்டும் என்று கொண்டாடப்படும் ஒரு நாள்தான் எர்த் டே. இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2010ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டதுதான் இந்த எர்த் டே. அட்வென்ச்சரஸ் அகாடமியும் மூணார் கிராம பஞ்சாயத்தும் இணைந்து நடத்திய எர்த் டேயில் சமீக்ஷா டீமும் கலந்து கொண்டது. இதில் கடவுள் வாழ்த்து பாடி பின்னர் பிரசிடென்ட் ஒய் நடராஜன் அவர்கள் முன்னுரை கூறி துவங்கி வைத்தார். அதை சார்ந்து சிலர் எர்த் டே என்றால் என்னவென்பதையும் பூமியை நாம் இனி எவ்வாறு வருங்காலங்களில் பாதுகாப்பது பற்றியும் அங்கு அமர்ந்திருந்த குழந்தைகளுக்கு எடுத்து கூறினார்கள். அதாவது இன்னைக்கு டெய்லி லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற கொஞ்சம் சம்பவம் இருக்கு. ஆக்சுவலி என்னென்ன சம்பவத்துல நம்ம இரிட்டேஷன் ஆயிருக்கணும் மட்டும் நம்ம திங்க் பண்ணணும். சிம்பிளா சொல்ல முடியும், என்னென்ன சம்பவம்னால நம்ம இரிட்டேட் ஆகிறோம் இந்த டைம்ல. ஒன்று பயங்கரமான சூடு இல்லையா, பயங்கரமான சூடு, தண்ணி பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆக்சுவலி சிம்பிளா நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? ஆக்சுவலி இது ஒரு கேப்ஷன் பார்த்துருப்பீங்க, எவ்ரிடே இஸ் எர்த் டே, சேவ் த பிளானட் அட் த டைம். அதாவது ஒன் டேல சேவ் பண்ணுவாங்க, அந்த டே இன்னைக்கு ஆகணும். சிம்பிளா கொஞ்சம் சம்பவம் மட்டும் சொல்றேன், அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய பிளாஸ்டிக்ஸ் நம்ம த்ரோ பண்ணுறோம் இல்லையா, சேக்ரிகேஷன் ஒரு சம்பவமே இல்லாமல் வச்சுருந்தாங்க. அதாவது பிளாஸ்டிக் வேஸ்ட்ன்றது செப்பரேட்டு, ஆர்கானிக் வேஸ்ட்ன்றது செப்பரேட்டு, பயோடிகிரேடபிள்னு சொல்லுவாங்க, பாட்டில்ஸ் செப்பரேட். அந்த மாதிரி ஒரு சேக்ரிகேஷன் ஒரு சம்பவமே இல்லை. பஞ்சாயத்து எல்லாம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் ப்ராப்பர் சிஸ்டம் கொண்டு வந்தாலும் இது வந்து நடைமுறையில் ஆகும். ஆக்சுவலி பிளாஸ்டிக்கையும் பேப்பரையும் வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போட்டால் ஒரு காலமும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஆகாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிளாஸ்டிக் தனியாக தான் போடணும், பேப்பர் தனியாக தான் போடணும், வெஜிடபிள்ஸ் தனியாக தான் போடணும். அப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த சேக்ரிகேஷன்ல தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான சம்பவம் ஆகும். ஆக்சுவலி அதை இங்கேருந்து கடைபிடிக்கும். ஒன்றாவது சம்பவம். ரெண்டாவது சம்பவம், மழை இல்லை மரம் வச்சா போகுங்கிறது ஒரு தப்பான கன்செப்ட் கூட. காரணம், மழை இல்லாமல் நம்ம மரம் வைக்கிறது எல்லாம் எக்ஸோட்டிக் ட்ரீஸ். எக்ஸோட்டிக் ட்ரீஸ்னா புரியுதா, இந்தியாவில இருந்து இல்லாத மரங்கள் வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர மரங்களை வைக்கிறோம். நம்ம அது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு சூட் ஆகுமா? சூட் ஆகாது. ஆக்சுவலி நீங்க வீட்டில் பூச்செடி வச்சாலும் சரி, மரங்கள் வச்சாலும் சரி, ட்ரை டு பிளான்ட் இண்டிஜினியஸ் ட்ரீஸ். அதாவது நம்மளுக்கு இந்தியாவில் எந்த மரங்கள் இண்டிஜினியஸாக இருக்கோ அதை வளர்த்தாதான் நாளைக்கு மழையும் வரும். இல்லைன்னா நம்ம கொண்டு வந்து பைட் ட்ரீஸையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஃப்ளவரிங் ட்ரீஸையோ கொண்டு வந்து வச்சோம்னாலும் அது எக்ஸோட்டிக் ட்ரீஸ்னா மழை வராது. காரணம் என்னன்னா என்விரான்மெண்டோட சூட் ஆகிப்போம். இப்போ சார் சொன்ன மாதிரி சோலார் ஃபாரஸ்ட் இருந்தால் தான், இல்லைன்னா காடு இருந்தால் மட்டும்தான் மழை வருதுன்னாங்க. அந்த காடு நம்ம வந்து நேச்சுரல் ஃபாரஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரோட் சைட்லலாம் கார்டன் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கார்டனில் நேச்சுரல் ஃபாரஸ்ட் இல்லாமல் ஆகிட்டு தான் வேற ஒரு புது சம்பவத்தை கொண்டு வரும். அதாவது பியூட்டிஃபிகேஷன் வேண்டி அது கரெக்டான சம்பவம் நம்ம யோசிக்கும். அதாவது நம்ம வீட்டில் படுக்கிறதுக்கு கட்டில் தான் போடுவோம், மேசர் படுக்கணும் இல்லையா? இல்லாத பட்சத்துலன்னா மேசர் படுக்கலாம். இருக்கிற பட்சத்தில் கட்டில் இருக்கிற இடத்துல கட்டில் தான் போடணும். அப்போ எங்கே எது இருக்கணுமோ அங்கே அது இருந்தால் தான் எது தேவையோ அது நடக்கணும். அப்போ டெய்லி லைஃப்ல நீங்க செய்ய வேண்டிய கொஞ்சம் காரியங்கள் செஞ்சா மட்டும் போதும், யூ பி பார்ட் ஆஃப் திஸ். அதாவது இதுல ஒரு பார்ட்டா வரணும் அப்படின்னா பெரிய காரியங்கள் குளோபலி எல்லாம் செய்ய வேண்டிய காரியம் இல்லை. ஒன்றாவது சம்பவம், நீங்க ஃபர்ஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் படிங்க. அதாவது பிளாஸ்டிக்ன்ற இடத்துல போடுங்க, ரெடியூஸ் பிளாஸ்டிக். அதாவது பிளாஸ்டிக்கை ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணுங்க. இப்போதான் இன்டர்நேஷனலி பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃப்ரீ ஆஃபீஸ்ன்னு ஒரு கன்செப்ட் வந்துச்சு. எல்லாரும் பேப்பர் யூஸ் பண்ணுறது இல்லை. பேப்பர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் இமெயில் கம்யூனிகேஷன்ஸ் தான் நடக்கும். ஏன்னா பேப்பர் பர் டே 10,000 மில்லியன் ட்ரீஸ்க்கு மேல செலவாகுது. ஒரு நாளைக்குள்ள பேப்பரோட தேவையை பூர்த்தி செய்ய. அது மட்டுமல்லாமல் அனைவரும் பூமியை பாதுகாக்கவும் மரங்களை நட்டு வளர்ப்பது போன்ற சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். அதன் பிறகு முடிவுரைக்காக சமீக்ஷா மெம்பர் ஆன்சில் அவர்கள் முடிவுரையை கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்.